வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குஹா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு ஆன்மீக ஆர்வலர், நல்ல ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடியவர் பேசிகிட்டு இருந்தார். சுவாமி, முன்ன மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, யார் மேலேயும் யாரை நம்பி அன்பு செலுத்த முடியல. அதாவது மற்ற ஜீவராசிகள் மேலே செலுத்தக்கூடிய அன்பை கூட சக மனிதர்கள்ட்ட யாரும் செலுத்துறது கிடையாது. ஏதாவது காரண காரியங்கள் இருந்தால் தான் அன்புங்கிறது அந்த இடத்துல உருவாகுது. ஆனால் அந்த அன்பு உண்மையான அன்பான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் போலியான அன்பாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நேரமாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அது ஆரம்ப காலகட்டத்திலேயே குரலில் அருமையாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பெனும் நாடாச் சிறப்பு அப்படின்னு சொல்லி. அதாவது அன்பானது பிறர் மேல் ஆர்வம் கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அன்புக்கு உணர்ச்சி, ஆசை, காதல் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பேர்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் அருமையாக யோவான் சொல்லியிருப்பார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லியிருக்கார். இது பைபிளில். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதை விட நம்மளுடைய இந்து மதம் அருமையான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கு. அதாவது மனிதனாக பிறந்தவர்களுக்கு ஒரு 4 இலக்குகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு அப்படின்னு ஒரு 4 இலக்கு இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்குமே. அனைத்து உயிர்களுமே, அதாவது மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே இளமையில் பார்த்தீங்கன்னா பொருள் மேலேயும் இன்பத்து மேலேயும், அதாவது இன்பங்கிறது உடல் இன்பம், உள்ள இன்பம், உணர்வு, ஆசை, இது மேலே அதீதமான பற்று இருக்கும், தேடுதல் இருக்கும். இது இயல்பு. இது அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன். அதாவது அந்த வயது முதிர்வு ஏற்பட்ட பின்னாடி, மனம் முதிர்வு ஏற்பட்ட பின்னாடி அறம் இருந்து அறத்தை நீங்கள் சரியாக அறங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா முறையான வாழ்க்கை. அதாவது மற்றவர்களுக்கு உடலாலோ உண்பத்தாலோ தொந்தரவு செய்யாமல் முறையான எல்லாத்தையும் அனுசரித்து அரவணைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒருவன் எடுத்த பின்னாடி வீடு பேறு பண்ணணுங்கிறான், அதாவது முக்தி அடையணும் அப்படிங்கிறான். சரி, இப்போ இதில் நம்ம பார்க்க போனோம்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு இந்த அறம்பொருள் இன்பம் வீடு பேருங்கிறது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. யாரையும் நம்பி நாம் அன்பு செலுத்த முடியவில்லை, அல்லது நாம் மேல் செலுத்தக்கூடியவர்கள் முறையான அன்பு நம்ம மேலே செலுத்துகிறாங்களான்னு நம்ம உணர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா இன்றைக்கி அதாவது பொருளை வைத்து அன்பு செலுத்தக்கூடிய நிலை தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆழ்ந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய அன்பை இன்றைக்கி யாரும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இருக்கிறதில்ல. அது அவங்களுடைய சரியா அல்லது அவங்களுடைய தப்பா அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அது காலத்துக்கேற்ப இன்றைக்கி அன்பு உருவாகி போச்சு. அப்போ பொதுவாக பார்க்க போனீங்கன்னா நீங்கள் யார் மேலே அன்பு செலுத்துறீங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் மேல் யார் ஈடுபாடாக இருக்கிறார்களோ, யார் உங்கள் மேல் அன்பை செலுத்துவதற்காக இருக்கிறார்களோ அவங்க மேலே நீங்கள் அன்பு செலுத்துனீங்கன்னா அது என்றைக்கு மாறாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய தகுதியை மறந்து, ஏன்னா இப்போ அன்புக்கே தகுதி தேவைப்படுது, வேறு வழியே இல்லை. இந்த தகுதி எங்கே நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நிர்ணயிக்கப்படுது, அல்லது அவங்களுடைய அழகில் நிர்ணயிக்கப்படுது, அல்லது அறிவில் நிர்ணயிக்கப்படுது. அதனால் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனநிலையை நீங்கள் வச்சுக்கணும். ஒன்று, அந்த அன்பு செலுத்துறது சரியான நபரான்னு பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அன்பு செலுத்தணும். ஏன்னா இல்லைன்னா உங்களுடைய அன்பு இன்றைய காலகட்டத்தில் உதாசீனப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன்னா அதாவது மூடத்தனமான பக்தி இருக்கணுங்கிறேன். இந்த பக்திங்கிறதே அன்பு தான். இறைவன் மேலே நம்ம வைக்கக்கூடிய அன்பு தான் பக்தியாக வெளிப்படுது.
அப்போ இறைவன் மேலே வந்து நம்ம எந்த விதமான பாகுபாடு காமிக்காமல் இறைவனை முழுமையாக வந்து நாம் நம்பி அன்பு செலுத்தினோம்னா இறைவனுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி மனிதர்களிடம் அதை நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய தகுதி, உங்களுடைய பொருளாதாரம், இதை வச்சு தான் இன்றைக்கி அன்பே வந்து நிர்ணயிக்கப்படுது. உங்களுக்கு பிடிக்கல, ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக வந்து அவங்ககிட்ட, ஐயா உங்களுக்கு நம்மளுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து என் மேலே அன்பு செலுத்துவதோ இல்லை நான் வந்து உங்கள் மேலே அன்பு செலுத்துவதோ சாத்தியம் இல்லைன்னு ஒதுங்கிட்டு போயிடணும். அதுதான் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல நிலையை உருவாக்கும், வாழ்வதற்கு ஏற்றதாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.